ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். அதுவே பட்ஜெட் போடாமல் பிளான் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் பிளானிங்கை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கான ஒரிஜினல் பட்ஜெட்டை உங்களோட ஒவ்வொரு மாதமும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பட்ஜெட்ட வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நெனச்ச உடனே நம்மளால பிளான் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு 2 வாரத்திலிருந்து ஒரு 2 மாதங்களாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் போட பிளான் பண்றீங்க அப்படின்னா, வரவு செலவு அப்படிங்கிறத எழுதணும். இந்த வரவு செலவு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம அவாய்ட் பண்றோம். ஜஸ்ட்டு வரவு செலவு அப்படிங்கிறத உங்களுடைய வருமானம் என்ன? உங்களுடைய செலவு என்ன? அப்படிங்கிறத நீங்க தினமும் எழுதலாம். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு வச்சு நான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணது என்ன? அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து எழுதிட்டே தான் இருக்கேன். இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் பிளானிங்ல இவ்வளோ தான் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே, நான் வந்து சில நேரங்கள்ல தவிர்த்துருவேன். ஆனா மேக்ஸிமம் 99% வந்து என்னுடைய செலவுகள நான் எழுதி வைக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு எந்த இடத்துல எங்க வந்து கூடுதலா செலவாயிருக்கு, எங்க வந்து நம்மளால பணத்த மிச்சப்படுத்த முடியுது, அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அ அ நான் வந்து இத வந்து ரொம்ப அதாவது ஒரு 15 வருடமா வரவு செலவு கணக்கு எழுதி வச்சுட்டுருக்கேன். இப்ப வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பிப்ரவரி மாசத்துல எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நெனச்சா கூட என்னால பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து இது வந்து பிசிக்கலா எழுதும்போது நெறைய ஆப் எல்லாம் இருக்கு. அதுல போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸி வேவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து பிசிக்கலா எழுதும்போது தான் நம்மளுக்கு மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் வரவு செலவு கணக்குகள் எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 மந்த் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செலவும் எவ்வளோ ஆகுது உங்க குடும்பத்திற்கு. இப்ப என்னோட குடும்பத்திற்கு ஆகுற செலவும், இன்னொரு குடும்பத்துக்கு ஆகுற செலவும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேறு வேறு விதமான செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க பட்ஜெட்ட வந்து கண்டிப்பா பிளான் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் வந்தது அப்படின்னா, அந்த வருமானத்தில ஃபர்ஸ்ட்டு சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்துரணும். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே 20% இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 20% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு ரூ. 20 எடுத்து சேமிப்புக்கு அப்படின்னு வச்சுறது தான் வந்து 20% அப்படிங்கிறது. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இதுதான். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 50, 30, 20. இந்த 50, 30, 20 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி இந்த 20 அப்படிங்கிறது நம்மளுடைய சேமிப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகள். ஆசைகள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எது வேணாலும் வரலாம். நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், வேற ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆசைகள்ல கொண்டு வந்துரலாம். இந்த 50% அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவைகள். கண்டிப்பா அவசியம் இந்த தேவைகள்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தேவைகள்ல வந்துரும். அதனால உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அத வந்து நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 50, 30, 20ன்னு சொல்லிட்டு. இந்த மாரி பிளான் பண்ணும்பொழுது நம்மளுடைய சேமிப்பும் சரி, செலவும் சரி, சரியான அளவுல நம்மளால பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால இதுவரைக்கும் நீங்க பண்ணல அப்டின்னா கூட இனிமேல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து நம்ம வந்து சேமிப்பு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி செலவுகள் சொல்றேன். செலவுகள் 50% அப்படிங்கிறத வந்து சாரி சொன்னேன் இல்லைங்களா? இந்த 50% செலவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா வந்து இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு இன் சாரி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. இந்தந்த செலவுகளுக்கெல்லாம் இவ்வளோ தான் ஆகும்னு. இன்னொரு செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இன்கம். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். தவிர்க்க முடியாம ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலா ஆகுது அப்படின்னா, இது வந்து எவ்வளோ ஆகும் என்னன்னு தெரியாது. பட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த செலவுகள் வந்து ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட்ட பிளான் பண்ணணும். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி சேமிப்பு 20% நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த சேமிப்பு என்னென்ன நான் பண்றேன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் வந்து வீடியோவா உங்களுக்கு வந்து குடுத்துட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, 20% அப்படிங்கிறத 25 அல்லது 30 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு அதையும் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சேமிப்புகள என்னென்னலாம் பண்றேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இது 2யும் வந்து நான் 2 விதமா செய்வேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து செய்யக்கூடியது வாரச் செலவுகள்.
எப்பவுமே நீங்க வார செலவுகள் அப்படிங்கிறத வாரத்துல 1 நாள் மட்டும் பண்ற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வார செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நான் கொஞ்சம் மாற்றங்கள் செய்திருக்கேன். அதாவது என்னுடைய பட்ஜெட்ல வந்து அமௌண்ட்ட கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன். குறைச்சிருக்கேன். அதுக்கு வந்து நெறைய டெக்னிக்க நான் ஃபாலோ பண்ணேன். நான் என்னென்ன டெக்னிக்க ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய பட்ஜெட்ல வந்து அமௌண்ட் வந்து ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 4000 வரைக்கும் நான் குறைச்சிருக்கேன். என்ன டெக்னிக்க ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வந்து கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வாரத்துக்கு ரூ. 300 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ வாரத்துக்கு ரூ. 300 அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 4 வாரத்துக்கும் சேர்த்து வெறும் ரூ. 1200 தான் நம்மளுக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. வாரத்துக்கு ரூ. 500 4 வாரத்துக்கு ரூ. 2000 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால, நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா ரூ. 250 செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்ப 4 வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா, ரூ. 1000 ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ். இப்ப ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ பண்ணலான்னு இருக்கேன்னா, ரூ. 200 பண்ணலான்னு இருக்கேன். 4 வாரத்துக்கு ரூ. 800. இப்ப டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வருதுன்னா, ₹5000 வந்து வருது. இது வந்து வார செலவுகளுக்கு. இந்த வார செலவுகளுக்கு உங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸ்க்கு இது கொஞ்சம் கூடுதலா கூட தெரியலாம். பட் வந்து எங்க ஃபேமிலிக்கு ஏன்னா நாங்க வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கோம். 4 மெம்பர்ஸ்க்கு இது வந்து எங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். இதிலேயும் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தவும் செய்யலாம். சிலருக்கு வந்து இது கூடுதலா கூட ஆகலாம். இது வந்து வார செலவுகள். அடுத்தது மாத செலவுகள் பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மாத செலவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல வந்து இப்ப வந்து வாடகை வந்து இல்ல. ஆனா வாடகை இருக்கீங்க அப்படின்னா 10% இருந்து 20%க்குள்ள இருக்கிற மாரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பிளான் பண்ணிக்கணும். இப்ப வந்து வாடகை இல்ல. ஆனா எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து போயிட்டுருக்கு. அந்த அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செய்யக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நம்ம வாங்குவோம். இப்ப வந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா, ரூ. 50. நம்ம வந்து 30 நாளும் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ 30 50 பார்த்தீங்கன்னா, ரூ. 1500. 2வதா பார்த்தீங்க அப்படின்னா, மளிகை. இந்த மளிகை செலவு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல நான் வந்து குறைச்சிருக்கேன். எவ்வளவா குறைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ரூ. 5000 நான் வந்து மாத செலவுகளுக்கு மளிகைக்கு போட்டிருந்தேன். இத அப்படியே ரூ. 2000 குறைச்சிட்டு, இந்த மாசம் நான் வந்து ரூ. 3000 போதும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஏன் இந்த ரூ. 3000 நான் குறைச்சேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி வந்து எனக்கு குறைஞ்சது அப்படிங்கிறத நான் தனி வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாசம் எனக்கு ரூ. 3000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ். இந்த கேஸுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோன்னா, 1 மாசத்துக்கு ரூ. 500 அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால 500 + 500 போன மாசம் அ ஸ் உள்ள அமௌண்ட் வந்து இருக்கு. இந்த மாசம் நான் வந்து சிலிண்டர் வந்து வாங்கிருவேன். இத வந்து நெறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு வீடியோவ முழுமையா பார்க்காம என்ன பண்றாங்கன்னா, ரூ. 500 போதுமா? ரூ. 1000 வேணுமே அப்படின்னு கேட்குறீங்க. பட் வந்து நான் சொல்றது ஒவ்வொரு மாசமும் 500, 500ன்னு எடுத்து வச்சோம்னா 2 மாசத்துக்கு ரூ. 1000 கிடைச்சிரும். அத வச்சு நம்ம வந்து சிலிண்டர் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்து 2 மாசத்துக்கு போதுமானதா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொபைல். மொபைல் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிறது இப்போ வந்து மினிமம் வந்து ரூ. 200 அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல 2 மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால 1 மாசத்துக்கு ரூ. 700 அப்படின்னு 3 மாசத்துக்கு நாங்க எடுத்து வச்சுட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்குவோம். 3 மந்த் ஒன்ஸ் பேக்கேஜ் போடும்பொழுது கொஞ்சம் லாபமா இருக்கு. ஆனா 1 மாசத்துக்கு நான் எவ்வளோ எடுத்து வைக்கிறேன்னா, ரூ. 700 எடுத்து வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெட்ரோல். பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 500. 4 வாரத்துக்கு ரூ. 2000. இது மட்டும் கொஞ்சம் கூடுதலா தான் எனக்கு ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பசங்கள வந்து நாங்க வந்து டிராப் பண்றதும், பிக்கப் பண்றதும் 2 வீலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இந்த ரூ. 500ல 2 வண்டி இருக்கு. ஒரு வண்டிக்கு ரூ. 300, இன்னொரு வண்டிக்கு ரூ. 200. அவ்வளோதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல ஒரு ரூ. 400 நான் வந்து குறைச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈபி. இப்ப ஈபிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம கட்டுவோம். அது வந்து ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 வரும் அப்படிங்கிறதுனால, ரூ. 1400 நான் வந்து போட்டிருக்கிறேன். அப்போ வந்து 1 மாசத்துக்கு ரூ. 700, இன்னொரு மாசத்துக்கு ரூ. 700 அப்படின்னு எடுத்து வச்சோம்னா, நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ரூ. 1400. அடுத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம்னா, மெடிக்கல் அப்படிங்கிறது ஒரு செலவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த மாசம் நான் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ஒதுக்கியிருக்கிறேன். அ அ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கேபிள். கேபிள் வந்து எங்க வீட்ல இல்ல. அதனால நில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுர்றேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து நான் எப்பவுமே ஒதுக்குவேன். அதுக்கு வந்து இந்த மாசம் நான் வந்து ரூ. 2000 வந்து போட்டிருக்கிறேன். இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு மேரேஜ் வைக்கிறாங்க அல்லது நல்லது கெட்டதுக்கு நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லைங்களா? அத வந்து இந்த மாசத்துக்கு நான் ஒரு 2000 வந்து ஒதுக்கியிருக்கிறேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எப்பவும் நான் ஒதுக்குவேன். மை செல்ஃப் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம வந்து லேடீஸா இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பெர்சனலா சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? அதையும் நான் வந்து எப்பவுமே என்ன பண்றேன்னா, பட்ஜெட்குள்ள தான் கொண்டு வந்துர்றேன். இப்போ ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது இல்லாம வந்து இப்போ நான் இந்த கேட்டகரிலாம் வாடகை, பாலு, மளிகை, கேஸ் இப்படிலாம் நம்ம கேட்டகரி பிரிச்சிருக்கோம்.
இது இல்லாமலும் சில செலவுகள் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அந்த செலவுகளுக்கு ஒரு அமௌண்ட் நான் கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அது வந்து மாசம் ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப டோட்டலா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வருதுன்னா, இந்த டோட்டல் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 14,000 வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து வார செலவுகள் அப்படிங்கிறதுல ஒரு ரூ. 5,000 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, 19,000 நம்மளுக்கு வந்து வருது. அப்போ நீங்க பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம், நீங்க வந்து பட்ஜெட்ல அமௌண்ட்ட குறைச்சுட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இதுவே வந்து ரூ. 19,000 வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில கண்டிப்பா ஒரு ரூ. 20,000 கூட கையில இல்லாம உங்களால லைஃப்ப லீட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ரூ. 4,000 வந்து குறைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மாசத்துக்கு 23,000லேருந்து ரூ. 25,000 வரைக்கும் சில மாதங்கள்ல செலவாகும். இது சிலருக்கு வந்து கூடுதலா தெரியும். சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியா தெரியும். ஏன்னா 50,000 1,00,000 1,50,000 வரைக்கும் ஒரு மாசத்துக்கு செலவு பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து சிக்கனமா இருக்கேன். நான் வந்து லிமிட்டடா தான் செலவு பண்ணுவேன். அப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாசம் 1,02,000ங்கிறாங்க. அடுத்த மாசம் 60,000ங்கிறாங்க. அடுத்த மாசம் 25,000ங்கிறாங்க. இது என்ன பட்ஜெட் பிளானிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்த மாரி நான் மாடிஃபை பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ரியலா என் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ, அத தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எங்க வீட்டுக்கு போதுமானதா இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து ரூ. 50,000 இருக்கு அப்படிங்கிறவங்க, இந்த ரூ. 20,000க்குள்ள பட்ஜெட் அப்படிங்கிறது சரியான அளவா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுல வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல 4 மெம்பர்ஸ் இருக்கிறவங்களா இருந்தாலும், இந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்கான செலவுகள மாடிஃபை பண்ணி பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கண்டிப்பா மாசம் ஒரு முறை செய்து பாருங்க. கண்டிப்பா அது வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவ ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.